ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் மற்றும் இந்தியாவின் சொலிசிஸ்டர் ஜெனரல் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இரண்டும் அரசியலமைப்பு அமைப்புகள். தவறு. பார்லிமெண்ட் நடவடிக்கைகளில் பேசவும் பங்கேற்கவும் இருவருக்கும் உரிமை உண்டு. தவறு. அடுத்த கொஸ்டின். இந்திய அட்டர்னி ஜெனரல் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்திய தலைமை நீதிபதியின் பரிந்துரை பெயரில் அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். தவறு. பாராளுமன்றத்தில் பேச அவருக்கு உரிமை உண்டு, ஆனால் வாக்களிக்க முடியாது. இது சரி. அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். மேல் சபையின் பலம் 250 தாண்டக்கூடாது. சரி. ராஜ்யசபாவோட பலம் 250 தாண்டக்கூடாது. ஒரு சாதாரண காலியிடத்தை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அவரது முன்னோடியின் எஞ்சிய பதவி காலத்திற்கு பணியாற்றுவார். அதுவும் சரிதான். ராஜ்யசபா உறுப்பினராவதற்கு தகுதி தொடர்பான பின்வரும் அறிவிக்கைகளை கவனியுங்கள். குறைந்தபட்சம் 30 வயது இருக்க வேண்டும். எந்த மாநிலத்தில் இருந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 30 வயது இருக்கணும். அதுதான் சரி. அடுத்து, இந்தியாவில் கொறடா பதவி பற்றி குறிப்பு எங்கு உள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டம், நாடாளுமன்ற அவை விதிகள், நாடாளுமன்ற சட்டம். எதுவும் இல்லை. பின்வருவற்றில் எவை சரியானது? சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இல்லாத பட்சத்தில் மட்டுமே இரு அவைகளின் கூட்டத்திற்கு மாநிலங்களவை தலைவர் தலைமை தாங்குவார். அது தவறு. குடியரசுத் தலைவர் மட்டுமே கூட்டத்தை கூட்ட முடியும். சரி. அடுத்து, சாதாரண மற்றும் பண மசோதாக்கள் தொடர்பான பின்வருவற்றில் எது உண்மை? ராஜ்யசபா ஒரு சாதாரண மசோதாவை அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கலாம். தவறு. ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட சாதாரண மசோதா தோல்வியடைவது அரசாங்கத்தின் ராஜினாமாவுக்கு வழிவகுக்கும். அது சரி. அடுத்து, கேள்வி நேரம் மற்றும் பூஜ்ய நேரம் தொடர்பாக பின்வருவற்றில் எது உண்மை? நடைமுறை விதிகளில் பூஜ்ய நேரம் குறிப்பிடப்படவில்லை. அது சரி. நட்சத்திரமிடப்படாத கேள்விகளுக்கு துணை கேள்விகள் இருக்கலாம். அது தவறு. அடுத்து, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பு திருத்த மசோதாவை ஒரு அமைச்சரால் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், தனிப்பட்ட உறுப்பினரால் அல்ல. தவறு. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை இரு அவைகளின் கூட்டத்தில் நிறைவேற்ற முடியாது. அது சரி. அடுத்த கொஸ்டின். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பிரதமரின் மரணம் அல்லது ராஜினாமா காரணமாக மந்திரி சபை தானாக கலைக்கப்படுவதில்லை. தவறு. பிரதமர் மரணம் அல்லது ராஜினாமா காரணமாக மந்திரி சபையை கலைச்சிருவாங்க. அடுத்து, அமைச்சர்கள் குழுவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையே ஒரு இணைப்பாக பிரதமர் செயல்படுகிறார். அது சரி. அடுத்தது, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். நெகிழ்வு தன்மையற்ற அரசியலமைப்பிற்கு அதன் திருத்தத்திற்கு ஒரு சிறப்பு நடைமுறை தேவைப்படுகிறது. சாதாரண சட்டங்களை உருவாக்குவது போல் நெகிழ்வான அரசியலமைப்பை திருத்தலாம். இரண்டுமே சரி. 1 மற்றும் 2. அடுத்தது, மக்களவை சபாநாயகர் தனது ராஜினாமாவை யாருக்கு அனுப்புவார்? ஜனாதிபதி, பிரதமர், துணை சபாநாயகர், தலைமை நீதிபதி. மக்களவை சபாநாயகர் தனது ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகர்கிட்ட அனுப்புவார். அடுத்து, அரசியலமைப்பு திருத்த மசோதா பற்றி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு அமைச்சராலோ அல்லது தனிப்பட்ட உறுப்பினராலோ அறிமுகப்படுத்தப்படலாம். சரி. இதற்கு ஜனாதிபதியின் முன் அனுமதி தேவையில்லை. கரெக்டு. சரி. அடுத்தது, மக்களாட்சி பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அமைப்பதை கொண்டுள்ளது. சரி. ஜனநாயகத்தில் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் தோற்கும் வாய்ப்புகள் அதிகம். சரி. தற்போது ஆட்சியில் இருக்கிறவங்க தோற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது, இந்தியாவில் உள்ள பாராளுமன்ற செயலகம் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இது பாராளுமன்ற விவகார அமைச்சர் தலைமையில் உள்ளது. தவறு. செயலக ஊழியர்களின் ஆட்சேர்ப்பு மற்றும் சேவை நிலைமைகள் அமைச்சர்கள் குழுவால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இரண்டும் தவறு. அடுத்தது, சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். பாராளுமன்றத்தின் முதன்மை செயல்பாடு சட்டங்களை உருவாக்குவது. சரி.
பாராளுமன்றத்தோட முதன்மை செயல்பாடு சட்டங்களை உருவாக்குவது. அடுத்து நிர்வாகத்தின் செயல்பாடு சட்டங்களை செயல்படுத்துவதாகும். அதுவும் சரி. சபாநாயகர் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். மக்களவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் மூலம் அவர் நீக்கப்படலாம். சரி. அவர் பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானத்தை தவிர அவருக்கு மக்களவையில் வாக்களிக்கும் அதிகாரம் எதுவும் வழங்கப்படவில்லை. அது தவறு. ஃபர்ஸ்ட் இது மட்டும் கரெக்டு. பின்வரும் எத்தனை வகையான மசோதாக்களில் ஜனாதிபதி சஸ்பென்சிவ் வீட்டோவை பயன்படுத்த முடியாது? பண மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா. 2 மசோதாலையும் சஸ்பென்சிவ் வீட்டோவை ஜனாதிபதி பயன்படுத்த முடியாது. அடுத்த கொஸ்டின், பண மசோதா மற்றும் சாதாரண மசோதாவை கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சாதாரண மசோதாக்கள் ஒரு அமைச்சரால் அல்லது தனிப்பட்ட உறுப்பினரால் அறிமுகப்படுத்தப்படலாம். அதே சமயம் ஒரு அமைச்சரால் மட்டுமே பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். சரி. அடுத்து, சாதாரண மசோதாவை போலன்றி பண மசோதா ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படும் போது சபாநாயகர் சான்றிதழ் தேவைப்படுகிறது. அதுவும் சரி. அடுத்தது, பண மசோதா பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். பண மசோதா ஒரு அமைச்சரால் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரி. எந்த ஒரு தனிப்பட்ட உறுப்பினராலும் இதை அறிமுகப்படுத்த முடியாது. இரண்டும் சரி. அடுத்தது, பண மசோதாக்கள் மாநிலங்களவைக்கு அனுப்பப்படும் போதெல்லாம் சபாநாயகரின் சான்றிதழை பெற வேண்டும். சரி. சாதாரண மசோதாக்கள் மாநிலங்களவைக்கு அனுப்பப்படும் போது சபாநாயகரின் சான்றிதழ் தேவைப்படுவதில்லை. சரி. அடுத்து, அதிகார பகிர்வு தொடர்பான சட்ட விஷயங்களில் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள சர்ச்சைகளை தீர்க்கும் இறுதி அதிகாரம் யாருக்கு உள்ளது? உச்சநீதிமன்றம். அதிகார பகிர்வு தொடர்பான சட்ட விஷயங்களில் உச்சநீதிமன்றம் தான் தலையிட்டு அதுக்கு இறுதி அதிகாரம் வழங்கும். அடுத்த கொஸ்டின். அடுத்து, நமது அரசியல் அமைப்பில் கொறடாக்களின் முக்கியத்துவம் என்ன? சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டவுடன் கொறடாக்கள் பாராளுமன்ற அமர்வுகளை அழைக்கின்றனர். தவறு. பாராளுமன்றத்தின் கட்சிகளின் செயல்பாடுகளை கொறடாக்கள் நிர்வகிக்கின்றனர். சரி. தனிப்பட்ட உறுப்பினர் மசோதாக்களை கொறடாக்கள் மூலமே அறிமுகப்படுத்த முடியும். இது தவறு. அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். பண மசோதாவை நிராகரிக்கவோ அல்லது திருத்தவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. இது சரி. மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் மீது மாநிலங்களவை வாக்களிக்க முடியாது. இதுவும் சரி. மாநிலங்களவை வருடாந்திர நிதிநிலை அறிவிக்கைகளை விவாதிக்க முடியாது. இது தவறு. அடுத்து, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் முறையாக நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் உள்ள தெரிவுகள் என்ன? நாடாளுமன்றத்தின் மூலம் இரு அவைகளாலும் முறையாக நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தனது ஒப்புதலை கட்டாயம் அளிக்க வேண்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.